ஒரு நல்ல விஷயம் முடிய வேண்டி அது பண்ணுறதே பெரிய விஷயங்க. அந்த நல்ல விஷயம் இப்படி ஆனா என்னங்க பண்றது? என்ன தன்னை போல புலம்பிட்டு இருக்கிறேன்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வீட்டு தோட்டம் அமைக்கிறேன்னு சொல்லி போட்டு ஒரு சென்ட்ல இடம் சுத்தம் பண்ணி அது காய்கறி விதையெல்லாம் வாங்கி ஊன்றேன்னு சொல்லியிருந்தோம்லங்க. அது மாதிரி ஒருத்தர்கிட்ட வாங்கி ஊன்னது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே முளைக்கலைங்க. சரி வெயிலா இருக்கும் அதனால இன்னொரு 10 நாள் கழிச்சு ஊனலான்னு 2 டைம் 3 டைம் ட்ரை பண்ணி களை வெட்டி மறுபடியும் ஊனிட்டு இருந்தேங்க. ஒரு கட்டத்தில் என்னாலேயே முடியல, அதனால விட்டுட்டேங்க. நம்ம தினம் செய்கிற தோட்டத்து வேலையே முடியறது இல்லைங்க. சரி அந்த டைம்லேயும் கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கிற போது இது மாதிரி ஏதாவது செய்யலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுது. காசு போனது போக உழைப்பும் போயிங்க. வீட்டில் அப்பன்னு சொன்னாங்க, ஒரு தட்டைக்காய் போட்டிருந்து ஒரு மூட்டை தட்டைக்காயே எடுத்துருக்கலாம். எப்படியே போனது போச்சு. அதுவும் நீ மறுபடியும் நல்ல விதையா முளைப்பு திறனுக்கிற விதையா பார்த்து வாங்கி மறுபடியும் ஊனலான்னு சொல்லி போட்டு தான் இப்போ இருக்கிற பில்லெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இப்போ வெட்டின பில்லு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு 5-6 சமயம் ஆகிப்போச்சு. இந்த வேலையெல்லாம் முடிச்சு போட்டு கொஞ்சம் கொரியர் அனுப்ப வேண்டிய வேலை இருந்ததுங்க. அதை பண்ணிட்டு இருந்தேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த தோட்டத்தில் விளைஞ்ச கடலக்காய் வச்சு சுத்தமான முறையில் கலப்படம் இல்லாத எண்ணெயாட்டி தந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, வாங்கிக்கலாங்க.